தமிழக முதல்வர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தமிழகம் முழுவதும் நெல் கொள்முதல் செய்யும் நிலைய கட்டிடங்களை காணொளி மூலம் பல்வேறு மாவட்டங்களில் திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து நிலக்கோட்டை ஒன்றியம், மட்டப்பாறை, விளாம்பட்டி ஆகிய ஊர்களுக்கு நெல் கொள்முதல் நிலைய கட்டிடம் கட்டப்பட்டு திறப்பு விழா நடந்ததால் குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிலக்கோட்டை ஒன்றிய செயலாளர் மணிகண்டன் தலைமையில் குத்துவிளக்கேற்றி சிறப்புரையாற்றினார். மாநில பொதுக்குழு உறுப்பினர் இளங்கோவன், ஒன்றிய துணைச் செயலாளர் வெள்ளிமலை, மட்டப்பாறை ஊராட்சி மன்ற தலைவர் மகேந்திரன், விளாம்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் கிழவராஜா, கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் காசிமாயன் மற்றும் திமுக பிரமுகர்கள், விவசாயிகள், பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். தமிழ்நாடு நுகர்வுப் பொருள் வாணிப கழக நிர்வாக அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டு விழாவில் வரவேற்புரை வழங்கினர். நீண்டகால கோரிக்கையை நிறைவேற்றிய தமிழக முதலமைச்சருக்கு பொதுமக்கள் சார்பாக நன்றி தெரிவிக்கப்பட்டது. இந்த பகுதியில் நேரடி நிலையம், நிர்வாக கட்டணத்தை இருந்த தமிழ்நாடு முதல்வர் அவர்களுக்கும், ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்களுக்கும், உணவுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், ஒன்றிய கவுன்சிலர் மற்றும் இந்த பகுதி பஞ்சாயத்து தலைவர்கள் அவர்களும், பத்திரிகை நண்பர்களும், வட்டார பொதுமக்களுக்கும் முதல்வருக்கு தமிழக மாநில வரவேற்பை அளிக்கிறோம். பழைய காலத்தில் நேரடியாக கொள்முதல் விவசாயிகள் வியாபாரம் போட்டு லாபம் அடையாம நஷ்டத்தில் ஈடுபடுறதால தமிழக முதல்வர்கள் நேரடி நெல் நிலையத்தை பகுதி அமைத்து விவசாயிகள் நலம் பெற வேண்டும் என்ற ஒரு காரணத்தாக திறக்கப்பட்டுள்ளார். அதே போல் திண்டுக்கல் மண்டலத்தில் இதுவரை 9 லட்ச அளவில் 9 நேரடி கொள்முதல் நிலையங்களும் 2 அரசு திட்டங்களும் திறக்கப்பட்டுள்ளார் என்ற இனிப்பான விஷயத்தை தங்கள் மத்தியில் தெரிந்து கொள்வதில் மிக மகிழ்ச்சி அடைகிறோம். மேலும் வரவேற்பு அனைவருக்கும் வரவேற்பு நல்கிறோம். ஊராட்சி மன்ற தலைவர் மட்டப்பாறை ஊராட்சி மனிதன் அவர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த டிவிசியை கொண்டு வர்றதுக்கு ஆரம்பம் மட்டப்பாறை ராமராஜ் மீட்டிங் நடந்தது. நாங்கள் விழாவில் மட்டும்தான் நடந்துச்சு. நாங்கள்லாம் ரொம்ப சிரமப்பட்டு மட்டப்பாறை விவசாயிகள் இருந்தோம். அடுத்து மட்டப்பாறையை கொடுத்தாங்க. இந்த கொள்முதல் விவசாயிகளுக்கு ரொம்ப ஒரு சாதகமாக ஒரு லாபம் கிடைக்குது. இதனால நம்ம முதலமைச்சர்களுக்கு இந்த திட்டத்தை வகுத்து ரூபாய்க்கு ஒவ்வொரு ஊருக்கும் கட்டி கொடுத்து இந்த கொள்முதல் நடந்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த நெல்மணம் சிறப்பாக மதிப்புக்குரிய அண்ணன் தெற்கு மாவட்ட செயலாளர் மணிகண்டன் அவர்களுக்கும் மற்றும் மாவட்ட செயலாளர் ஐபிஎஸ் செந்தில்குமார் அவர்களுக்கும், அமைச்சர் ஐபிஎஸ்வரி அவர்களுக்கும், விளாம்பட்டியின் சார்பாக மக்களின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நெல் கொள்முதல் நிலையம் எங்களுக்கு ஒத்துழைக்க வேண்டிய அனைத்து ஊர் பொதுமக்களுக்கும் மற்றும் வட்டாராட்சி அலுவலர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும்
நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். திமுக மேலாக நடத்திய அவருடைய உயர்வாக இந்த நிலைமையில் வந்தது. ஏறக்குறைய இந்த பகுதி விவசாயிகளுக்கு ஒரு 2 கோடி ரூபாய் லாபத்தை கொடுத்தது. இன்றைக்கு தனியார் வியாபாரிகள் கலந்தால் என்ன நிலைமை? ஆனால் அதே சமயம் அரசு கொள்முதலில் நெல்லை விட்டால் என்ன லாபம் என்பது விவசாயிகளுக்கு அன்புவராக தெரிகிற விஷயம். நாம் ஒரு கோரிக்கை வைத்தோம். மழை காலத்தில் நெல் முளைக்கிறது, காலத்தில் எடுக்க முடியவில்லை. எனவே நெல்லை பாதுகாக்க என்ற அரசுக்கு கோரிக்கை வைக்கும் போது கடந்த காலத்தில் செவனக்காய் ஊமைக்காய் என்ற ஆட்சியாளர்கள் இருந்தார்கள். இன்று அதற்கு மிகப்பெரிய ஒரு கருத்து சேர்த்து இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியிலே ஒரு நெல் கொள்முதல் நிலையத்தை நிரந்தரமாக கட்டியுள்ளதை நாம் வரவேற்க வேண்டும். எனவே இந்த நெல் கொள்முதல் நிலையத்தை விவசாயிகள் பயன்படுத்தும் போது ஒரு சில சிரமங்கள் வருகின்றன. இன்றைக்கு விவசாயிகள் கொள்முதல் நிலையத்தை கொள்முதல் செய்த நிலைக்கான அழைப்பு விவசாயிகள் கொண்டு வரக்கூடிய நெல்லை 5 நாளோ 10 நாளோ அல்லது 1 வாரமோ வெளியாக கொண்டு வருகிறது. அப்போது மழை இருந்தால் அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்ய வேண்டிய வித்தியாசம் விவசாயிகளுடைய பொறுப்பாக இருக்கிறது. எனவே வரக்கூடிய காலகட்டத்தில் அதற்குண்டான ஏற்பாடுகளும் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நேரடி கொள்முதல் நிலையத்தை இந்த ஆட்சியை துவக்குவதற்கு பெரிய நிர்வாகத்திற்கு ஏற்படுவதற்கு நான் தரக்கூடிய மாற்று கவனத்திற்கு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். இன்று விழாப்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட அதேபோல் மட்டப்பாறை ஊராட்சிக்கு உட்பட்ட நெல் கொள்முதல் நிலையத்தை திறந்து வைத்து தலைமை தாங்கி திறந்து வைக்க இருக்கும் தெற்கு ஒன்றியத்தினுடைய ஒன்றிய செயலாளர் மணிகண்டன் அவர்களே மற்றும் இந்த கூட்டத்தினை கலந்து கொண்டிருக்கின்ற கழக அவர்களே, பொதுமக்களே, உங்கள் அனைவருடைய பெயர்களையும் சொல்ல வேண்டும் என்றாலும் நேரத்தில் அறிவு கருதி உங்கள் எல்லோருடைய பெயரையும் கூடியதாக எடுத்துக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இன்று நம்முடைய தமிழக முதல்வர் க. ஸ்டாலின் அவர்கள் இன்று இந்த நம்ம விழாப்பட்டி வட்டப்பாறை ஊராட்சிக்கு கிட்டத்தட்ட 62 லட்சம் ரூபாய் செலவில் 9 நெல் கொள்முதல் நிலையம் கட்டப்பட்டிருக்கிறது. இந்த நெல் கொள்முதல் இங்கே மட்டுமல்ல, நம்முடைய அரசு அதிகாரிகள் கூறியது போல தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து இடங்களிலும் விவசாயிகளுடைய நலன் கருதி இதே போன்று மழை காலங்களில் நம் பட்டப்பாறை நம்மளுக்கு தான் தெரியும். நம்ம அவங்க ஒரு காரணம் இல்லாம நிறைய விட்டு அது வெளியே உடச்சுக்கிட்டே இருக்கும். இதை பத்தி எவ்வளவு சிந்திக்கவே இல்லை. சில ஆசிரியர்கள் இப்பொழுதைய எவ்வளவு சூழ்நிலை தமிழகத்தில் விவசாயிகளுடைய தோழன் என்று உண்மையான விவசாயிகளுடைய தோழன் நம்முடைய தமிழர்கள் சாதியினவர்களால் நம்முடைய ஆண்மை கருதி நம்முடைய நலன் கருதி விவசாயிகள் இன்னல்களை தெரிந்து கொண்டு இதே மாதிரி தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து இடங்களிலும் வெளிவந்தவர்கள் சரியான 10-30 முறைகள் அதை காணொலி காட்சியாக நம்முடைய மட்டப்பாறை ஊராட்சி அமைப்புகள் விழாப்பட்டி ஊராட்சி அமைப்புகள் என்ற 2 நெல் கொள்முதலும் இன்று திறந்து வைக்கின்றார். இது மட்டுமல்ல, விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் கொடுக்கிறவர்களும் நம்முடைய கலைஞர். சில ஆட்சியில் கிட்டத்தட்ட 1 லட்சம் பேருக்கு மேல விவசாயிகள் இலவச மின்சாரம் கேட்டு பதிவு வச்சிருந்தாங்க. அது கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆட்சியில் இருந்தவங்க யாருக்குமே எந்த ஒரு இலவச மின்சாரத்தை கொடுக்கல. இப்ப நம்ம ஆட்சிக்கு ஸ்டாலின் வந்த பின்னாடி கிட்டத்தட்ட 1 லட்சம் பேருக்கு மேல இலவச மின்சாரம் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி விவசாயிகளுடைய நலன்களை விவசாய தொழிலாளர்கள் நலன்களை விவசாயிகளுக்காகவே காப்பீடு திட்டம் ஒன்று வழங்கியிருக்கிறார். இப்படி விவசாயிகளுடைய
இன்றும் இன்றும் பயணித்துக் கொண்டிருக்கும் நம்முடைய தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்து நம்முடைய எங்காலும் அமைச்சர் ஐபிஆர் அவர்களுக்கும் நம்முடைய மாவட்ட கழகத்தில் ஐபிஎஸ் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நிறைவாக இந்த விழாவின் நோக்கம் தமிழ்நாடு உணவு பொருள் மாநில கழகத்தின் முன்னேற்பாடாக செய்யப்பட்ட இந்த நெல் கொள்முதல்கள் இந்த விழாவை நிறுவனங்களில் அதை இன்று தொடங்கி இருக்கிறார்கள். முதலில் நாம் விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக அந்த சீசன், அதாவது நெல் அறுவடை சீசன் அப்பதே எல்லாருமே போய் அந்த நெல் இருக்கிற நாங்கள் வந்து வியாபாரிகளை போட்டால் அந்த லாபம் தான் கிடைக்காது, எங்களுக்கு நஷ்டம் இருக்குது. அதனால நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து நெல் கொள்முதலை வந்து இருக்க பகுதி விவசாயிகள் அடிக்கடி வந்து மனு கொடுத்து ஒவ்வொரு ஆண்டும் வந்து நாங்கள் வந்து திறந்து வச்சுருக்கோம். டெம்பரரி, அதாவது நிலவரம் இல்லாமல் டெம்பரரியாக வந்து அந்த நெல் கொள்முதலை திறந்து வச்சுருக்கோம். அப்படி திறந்து வச்சதுல சில நேரங்களில் தாமதம் வராது, சில நேரங்களில் உடனே வந்து நெல் பாதியாக க்ளோஸ் ஆகி போகுது. அப்படின்ற சூழ்நிலை இந்த பகுதி விவசாயிகள், அதாவது வந்து மட்டப்பாறை, ராமநாதபுரம், எத்தனூர், பிள்ளையார்பட்டம், சிவஞானபுரம், முனிசிபிலிட்டி, இந்த பகுதி பெரியார் பாசன பகுதி விவசாயிகள் அனைவரும் சேர்ந்து ஒரு கோரிக்கை வச்சாங்க. அந்த கோரிக்கை அடிப்படையில் வந்து விவசாயிகள் கோரிக்கை மாநில துணை பொதுச் செயலாளர் அருமையான ஊரகத்துறை அமைச்சர் அண்ணன் ஐபிஆர்கிட்ட போய் நாங்களாம் போய் சொல்லலாம். ஆனால் இந்த வேலை வந்து நம்ம ஏரியாவில் வந்து நெல்லெல்லாம் நிறைய விளையுது, ஆனால் வந்து அந்த விவசாயிகள் வந்து சிரமப்படுறாங்க. அவங்க வந்து நேரடியாக வந்து நெல்லை விட்டு அந்த லாபத்தை வந்து சம்பாதிக்கிறதுக்காக நாங்கள் ஒரு அரசாங்கத்தின் சார்பாக ஒரு நிறைய கேட்கலாம். அவங்க உடனே வந்து உணவுத்துறை அமைச்சர் சட்டமன்றத்தை கூப்பிட்டு ஊருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் வந்திருக்காங்க, எங்கப்பா அண்ணே மாவட்டத்தில் வந்து 9 இது வந்திருக்கு அப்படின்றப்ப தமிழ்நாட்டில் அது நம்ம மாவட்டத்தில் 9 நெல் கொள்முதல் வந்திருக்கு. அதை புரிஞ்சுக்கங்க. அடுத்தது நம்ம தொகுதியில் 2 பள்ளியில் திண்டுக்கல்லாம் கிடையாது, திண்டுக்கல்ல ஆத்தூர்ல ஒரு 2, பள்ளியில் 2 நினைக்கிறேன். பள்ளி 4, 5 அப்படி வந்து நம்மளே அதிகமாக வந்து இந்த பள்ளிகளாக வாங்கிக்கலாம். அது அருகில் கட்டப்பாறை முதல்ல வந்து உங்களுக்கு இந்த ஊர் பொதுமக்களுக்கு உங்களுக்கு நன்றியோட வழக்கத்தை சொல்றேன். நாங்கள் வந்து இடம் இல்லை, அது எங்கள் ஊருக்காக நிறைய சீமாக கொடுக்க முடியல. நாங்கள் வந்து இடத்துக்கு இடம் இல்லாதனால அந்த ஸ்கீம் கொண்டு வர முடியாது சொல்லுவேன். ஆனால் இந்த ஊரை கேட்கற இடத்த கொடுத்தா ஊர் பெரியவர்களுக்கும் அனைவருக்கு நன்றியோட வழக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, அதே போல மட்டப்பாறையிலே அப்படியே நடந்தாங்க. மட்டப்பாறைக்கு ஒரு ஏரியாவில் கொண்டு வந்துருக்கலாம், அது பக்கத்தில் எதிர்பார்ப்பு இருக்கு. அதுக்கு இடம் கொடுத்ததுக்கு நன்றியை சொல்லுங்க. ஏன்னா அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்கீம் வரப்ப அது உண்டான வசதி வாய்ப்பு ஏற்பட்டு தராங்க. அவங்க வேற ஊருக்கு கொடுத்துருவோம் அந்த விளையத்தை, அது எந்த ஒரு ஸ்கீமாக இருக்க முடியாது. ஆனால் அந்த வேலை வந்து தவிர்த்து நீங்கள் வந்து நம்ம வந்து கொண்டு போடுறாங்க. அது உங்களுடைய பேராளர் உள்ளதாங்க நம்ம வந்து இந்த நிலையத்தை கொடுத்துருக்கு இந்த தகவலை தெரிவித்து கொள்கிறேன். அடுத்தது வந்து இப்போ நம்ம வந்து இதில் வந்து என்ன நிலையம் வருஷத்துக்கு இங்கே ஆர்டர் கொடுப்பாங்க. எந்த நேரத்தில் இங்கே வந்து நெல் சீசன் எல்லாம் நெல்லாக இருந்தாலும் சரி, இல்லை எந்த வருஷம் அந்த வருஷத்துக்கு அடுத்து வாங்க
இது தள்ளி ஆறு